சூப்பர் ஸ்டாருக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம்னா அது லால் சலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். ஆனாலும் என்னதான் சூப்பர் ஸ்டாரை போட்டாலும் இந்த படம் சூப்பர் ஸ்டாரோட படம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. இந்த படம் சரியாக போகலை. இதனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்போ மன உளைச்சல்ல இருக்காங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அடுத்த பொண்ணான சௌந்தர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போறான்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கோச்சரியான்ற படம் எடுத்தாங்க. அது சரியாக போகாததுனால அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. டிஜிஆர் ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பில் சுபாஸ்கரன் மிக பெரும் பொருட்செலவில் இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டே இதில் நடிச்சிட்டு வராங்க. எப்படி ஜெயிலர் படத்தில் பேன் இண்டியா படமாக மொத்த நடிகர்களையும் உள்ளே இறக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாலோ அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் ஒரு சம்பவம் பண்ண செய்கை பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கிட்டத்தட்ட 90% ஷூட்டிங் முடிஞ்ச நிலையில் இப்போ மீதம் இருக்கிற ஷூட்டிங்கை ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க. அம்பானி அவருடைய திருமண விழாவுக்கு போயிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துடைய இறுதி ஷெட்யூலில் இணைவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய ப்ரோமோ ஏப்ரல் 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆகல அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் ஏப்ரல் 14 தான் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் தமிழ் புத்தாண்டுக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் படத்துடைய இன்னுமே ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போ ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நவம்பர் மந்த் தீபாவளிக்கு கோட் படத்தோட போட்டி போட போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் சொல்லிட்டு ஒரு பக்கம் அரசல் புரசலான நியூஸ் போயிட்டு தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அப்டேட் வரும்போது தான் நமக்கு தெரியும். மேலும் ஜெய்பீம் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஒரு சமூக கருத்துள்ள படமாக தான் எடுக்கப்பட்டு வருது. மேலும் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதில் நடிச்சிட்டு வராரு. மேலும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் போலீஸ் ட்ரெஸ் போட்டு அதை நடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் போலீஸ் ட்ரெஸ்லேயே சூப்பர் ஸ்டார் இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வெளியாச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சமூக கருத்தோடு இந்த படம் இருக்க போகிறதுனால சூப்பர் ஸ்டார் எந்த மாதிரி இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க போகிறாருன்னு பார்க்க ரசிகர்கள் எல்லோரும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. அதனால் ஏப்ரல் 14 இந்த படத்துடைய ப்ரோமோ அல்லது டீசர் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதைத் தொடர்ந்து படத்துடைய ஆடியோ லான்ச் நடத்தப்பட்டு படம் நவம்பர் மந்த் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் சூப்பர் ஸ்டார் பிடிக்கணும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் சேரும்.